இன்றைக்கு யார் மீதாவது எனக்கு பொறாமை, அவர்களை பார்த்தால் பிடிக்கல, அவர்களுடைய வளர்ச்சியை கண்டால் எனக்கு கோபம் வருகிறது, அவருடைய முன்னேற்றத்தை பார்க்கிற போது எனக்கு எரிச்சல் வருகிறது, அவர்கள் செய்வதை பார்த்து அவருடைய குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு பிடிக்கல என்று நம்முடைய உள்ளத்திலே எழுந்தால் அதுதான் பொறாமை. அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் என்றால் அதுதான் பொறாமை. பிரியமானவர்களே, இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், ஆண்டவருக்கு உகந்த காரியம் அல்ல. ஆண்டவர் கோபப்படக்கூடிய காரியமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு கோபப்பட்டார் அப்படின்னா, தொழுநோயை மிரியாமுக்கு கொடுக்கிறார், தொழுநோயை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பொறாமை வேண்டாம். நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். எந்த அளவுக்கு பல சமயத்தில் நாம் ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொள்கிறோம் என்றால், கிறிஸ்தவ மக்கள் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ மக்களே நல்ல ஒரு நிலைமைக்கு வருகிற போது, முன்னேற்றம் அடைகிற போது, கொஞ்சம் பெருமை வாங்கி கொள்கிற போது, கொஞ்சம் புகழ் அடைகிற போது, குருக்கள் சில பேரை நல்லா செய்கிறாங்க என்று சொல்லுகிற போது நமக்கெல்லாம் கோபம் வருது. அவளை பார்த்து நமக்கு பொறாமை வருகிறது இல்லையா? பல சமயத்தில் அவருக்கு மட்டும் தேங்க்யூ, அவருக்கு மட்டும் நன்றி ஃபாதர் சொல்றாரு, பொறாமை வருகிறது. இருக்கு, நம்முடைய மனசுல இருக்கு, நல்லதல்ல.